மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம் நீராட போதுமினீர் நேரிழையீர் அப்படிங்கிற பாட்டு வந்து மார்கழி மாதத்துடைய முதல் நாள் பாடல். இந்த பாட்டை வந்து இப்போ நான் எதுக்காக பாடுறேன் இன்றைக்கி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ மார்கழி பாதி தேதி வந்துடுது. அதாவது அந்த பாடலில் இருக்கக்கூடிய இந்த நேரிழையீர் அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, நேரிழையீர் அப்படிங்கிறது பெண்களை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. நேரிழையீர்னாலே பெண்கள்னு அர்த்தம். பெண்களுக்கு நிறைய பாவை, இப்போ இந்த இதிலே திருப்பாவைன்னு சொல்கிறது, அந்த பாவை, மங்கை, இப்படி நிறைய தமிழ் சொற்கள்லாம் இருக்குது. அதில் வந்து இந்த நேரிழையீர் அப்படிங்கிறாங்க. ஆண்டாள் வந்து மார்கழி மாதம் பிறந்து விட்டது இன்னிலிருந்து எழுந்துருங்க எல்லாரும், நம்ம போய் நீராடணும் அப்படின்னு சொல்லி நேரிழையீரே ஏந்திருங்கள், நேரிழையீர்னு பெண்களை குறித்து சொல்கிறாங்க. அப்படி இந்த நேரிழையீர் அப்படின்னா என்னென்னு அப்படின்னு இன்றைக்கி பார்க்குறோம். இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமை அன்றைக்கி வந்து பெண்களை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும். அதனால தான் இன்றைக்கி இந்த பதிவை வந்து இன்றைக்கி சொல்கிறோம். இந்த நேரிழையீர் அப்படின்னா பெண்கள். இந்த புடவை வந்து நெய்வாங்க, நம்ம எல்லாம் கட்டிக்கக்கூடிய புடவை. அந்த புடவையில் வந்து பார்த்திங்கன்னா நேரிழை அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த நேரிழையானது நேராக சென்று கொண்டே இருக்கும். அது தைக்கும் பொழுது, அந்த புடவை நெசவாளர்கள் நெய்யும் பொழுது அது நேராக சென்று கொண்டே இருக்கும். அதில் வந்து ஒரு இழை வந்து ஊடு இழை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஊடு இழையும் அப்பப்போ வந்து ரெண்டும் சேர்ந்து கனெக்ட் ஆகி தான் அந்த புடவையானது நெய்து ஒரு அழகான ஒரு புடவையாக நம்மளுக்கு வந்து கிடைக்கிது. அந்த ஊடு இழை அப்படிங்கிறது யாரை குறிக்கக்கூடியதுன்னா ஆண்களை குறிக்கக்கூடியது. அதனால் வந்து நம்மளுடைய ஆண்டாள் வந்து முதல் பாடல்லையே முதல் 2வது வரியிலேயே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த நேரிழையீர்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு தத்துவத்தை அதில் வச்சுருக்காங்க. அந்த ஊடு இழை நேரிழை இது ரெண்டும் சேர்ந்தால் தான் ஒரு புடவையானது நமக்கு கிடைக்கிது. அதுபோல் இந்த நேரிழை அப்படிங்கிற பெண்கள், ஊடு இழைங்கிற ஆண்கள், இவங்க 2 பேரும் ஒற்றுமையாக இருந்து, இந்த ஆண் பெண்கள் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருந்து ஒரு குடும்பத்தை நடத்தும் பொழுது தான் நமக்கு நல்ல ஒரு பண்பானது வளர்கிறது, நல்ல குழந்தைகள், அது மூலமாக நல்ல சமுதாயம் அதெல்லாம் கிடைக்கிறது. அதனால் இந்த நேரிழைங்கிற வார்த்தையை வந்து நான் இன்றைக்கி பக்தர்களுக்கு தெரியப்படுத்தணுங்கிறத விரும்பினேன். அதனால் வந்து இன்றைக்கி சொல்கிறோம். அதுபோல் இன்றைக்கு வந்து வெள்ளிக்கிழமை, மார்கழி மாதத்தில் விசேஷமான வெள்ளிக்கிழமையில் வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்ம வந்து கோபூஜை செய்கிறது ரொம்ப நல்லது. பசுமாட்டுக்கு நம்மளால் முடிந்த பழங்கள், ஏதாவது அகத்திக்கீரை அதெல்லாம் கொடுக்கும் பொழுது வெள்ளிக்கிழமை மகாலட்சுமியுடைய பரிபூர்ண அருள் நமக்கு கிடைக்கிறது. ஆகையால் கணவன் மனைவி ஒற்றுமையோடு இருந்து இந்த மார்கழி வைபவத்தை கொண்டாடுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.